வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 3ஆம் உலகப் போரச்சம் நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த வாய்ப்பு. இத்தாலியில் புலனாய்வு பத்திரிகையாளர் கார் மீது குண்டுவீச்சு தீவிர விசாரணை. பிரான்சில் மே மாதத்தில் நிலவிய கடும் வெப்பம் 300 பேர் உயிரிழப்பு. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நெருக்கடி, மேற்கத்திய நாடுகளின் அழுத்தம் அதிகரிப்பு. போலி பாஸ்போர்ட் மூலம் நூற்றுக்கணக்கானோரை பிரிட்டனுக்குள் கடத்திய கும்பல் தலைவன் கைது. குற்ற செயல்களை குறைக்க சட்டங்களை கடுமையாக்கும் ஸ்வீடன் அரசு. நேட்டோவுடன் நீண்டகால மோதலுக்கு ரஷ்யா தயார், ராணுவ தலைவர்கள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா நேட்டோ நாடுகளை குறிவைக்க வாய்ப்புள்ளதாக நெதர்லாந்து எச்சரித்துள்ளது. ஐரோப்பாவின் தற்போதைய பாதுகாப்பு சூழல் மிகவும் கவலைக்குரியதாக மாறியுள்ளதாக அந்நாட்டு ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இத்தகைய ஆக்ரோஷமான போக்கினால் 3ஆம் உலகப் போர் குறித்த அச்சம் சர்வதேச அளவில் அதிகரித்துள்ளது. நேட்டோ அமைப்பில் உள்ள நாடுகள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய போதிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் பதற்றத்தையும் பாதுகாப்பு குறித்த முக்கிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வரும் மேற்கத்திய நாடுகள் தங்கள் கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்த திட்டமிட்டு வருகின்றன. ரஷ்யாவின் இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்கள் இராணுவ தயார் நிலையை அதிவேகமாக உயர்த்தி வருகின்றன. இத்தாலியில் புலனாய்வு பத்திரிகையாளர் கார் மீது குண்டுவீச்சு தீவிர விசாரணை. இத்தாலியின் முன்னணி புலனாய்வு பத்திரிகையாளர் சிக்ஃப்ரிடோ ரானுச்சியின் கார் அவரது வீட்டின் வெளியே குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. மாஃபியா கும்பல்கள் மற்றும் ஊழல் குறித்து தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வரும் இவருக்கு நீண்ட காலமாகவே மிரட்டல்கள் இருந்து வருகின்றன. இந்த தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் வாகனங்கள் மற்றும் வீட்டின் நுழைவாயில் கடுமையாக சேதமடைந்தன. இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி இந்த செயலை ஜனநாயகத்துக்கு எதிரான அச்சுறுத்தல் என்று கண்டித்துள்ளார். மாஃபியா தடுப்பு பிரிவு போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதோடு பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பத்திரிகை சுதந்திரத்தை முடக்க நினைக்கும் இதுபோன்ற வன்முறை செயல்களுக்கு எதிராக பெரும் கண்டனங்கள் சர்வதேச அளவில் எழுந்துள்ளன. பிரான்சில் மே மாதத்தில் நிலவிய கடும் வெப்பம் 300 பேர் உயிரிழப்பு. பிரான்சில் வழக்கத்திற்கு மாறாக மே மாதத்தில் நிலவிய கடும் வெப்ப அலை காரணமாக 300 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோடை காலத்திற்கு முன்பே ஏற்பட்ட இந்த தீவிர வெப்பத்தினால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் முதியவர்கள் மற்றும் உடல்நல பாதிப்பு உள்ளவர்கள் என்று சுகாதாரத்துறையினர் கண்டறிந்துள்ளனர். திடீரென அதிகரித்த வெப்பநிலை மற்றும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இன்மையே இந்த உயிரிழப்புகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் இத்தகைய அசாதாரண வெப்ப அலைகள் ஏற்படுவது அதிகரித்து வருவதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். உயிரிழப்புகளை தடுக்க பொதுமக்களுக்கான வெப்பகால பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு நெருக்கடி, மேற்கத்திய நாடுகளின் அழுத்தம் அதிகரிப்பு. உக்ரைன் போரினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார தடைகள் மற்றும் இராணுவ சவால்களால் ரஷ்ய அதிபர் புட்டின் கடும் நெருக்கடியில் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். போரின் போக்கில் ரஷ்யா பின்னடைவை சந்தித்து வருவதால் இதுவே புட்டினை மேலும் பலவீனப்படுத்த சரியான தருணம் என மேற்கத்திய நாடுகள் கருதுகின்றன. ரஷ்யாவின் உள்நாட்டு பொருளாதாரம் மற்றும் போர்க்கள தயார் நிலை ஆகியவை பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புட்டினின் அதிகாரத்தை பலவீனப்படுத்த சர்வதேச நாடுகள் ரஷ்யா மீதான அழுத்தங்களை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற கருத்து வலுத்துள்ளது. உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவிகளை வழங்குவதன் மூலம் ரஷ்யாவை தற்காப்பு நிலைக்கு தள்ள சர்வதேச கூட்டணிகள் முயன்று வருகின்றன. எனினும் புட்டின் தனது நிலையை தக்க வைக்க எத்தகைய அதிரடி நடவடிக்கைகளை எடுப்பார் என்பது உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. போலி பாஸ்போர்ட் மூலம் நூற்றுக்கணக்கானோரை பிரிட்டனுக்குள் கடத்திய கும்பல் தலைவன் கைது.
நூற்றுக்கணக்கான ஆப்பிரிக்க நாட்டு குடிமக்களை போலி பாஸ்போர்ட்கள் மற்றும் ஆவணங்களை பயன்படுத்தி பிரிட்டனுக்குள் சட்டவிரோதமாக கடத்திய கும்பல் ஒன்றை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இந்த சட்டவிரோத குடியேற்ற செயலுக்கு மூளையாக செயல்பட்ட முக்கிய நபர் நீண்ட காலமாக திட்டமிட்டு இந்த செயல்களை செய்து வந்துள்ளார். போலி ஆவணங்களை தயாரித்து குடிமக்களை மிக எளிதாக விமான நிலையங்கள் மற்றும் எல்லைப்பகுதிகள் வழியாக பிரிட்டனுக்குள் நுழைய வைக்க இந்த கும்பல் உதவியுள்ளது. இந்த துணிச்சலான ஆள்கடத்தல் கும்பல் பற்றி தகவல் கிடைத்தவுடன் புலனாய்வு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு குற்றவாளிகளை பிடித்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்த பிரிட்டன் அரசு எடுத்து வரும் கடுமையான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த கைது நடவடிக்கை அமைந்துள்ளது. இந்த சம்பவம் எல்லை பாதுகாப்பு மற்றும் ஆவண சரிபார்ப்பு முறைகளில் உள்ள ஓட்டைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளதால் பாதுகாப்பு நடைமுறைகளை மேலும் பலப்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. குறுஞ்செய்திகளை குறைக்க சட்டங்களை கடுமையாக்கும் ஸ்வீடன் அரசு. ஸ்வீடனில் அதிகரித்து வரும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் குற்றவாளிகளுக்கான தண்டனை காலத்தை அதிகரிக்க அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக வன்முறை மற்றும் திட்டமிடப்பட்ட குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்ச சிறை தண்டனை வழங்கும் புதிய சட்ட திருத்தங்களை அரசு அறிமுகப்படுத்துகிறது. அதிகரித்து வரும் கேங்ஸ்டர் கலாச்சாரம் மற்றும் துப்பாக்கி சூடு சம்பவங்களால் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்கவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடுமையான தண்டனைகள் மூலம் குற்றவாளிகள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கி சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே அரசின் முக்கிய இலக்காகும். இந்த புதிய சட்ட மாற்றங்கள் காவல்துறை மற்றும் நீதித்துறைக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி குற்ற கும்பல்களை ஒடுக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்ற குறைப்பு மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் இந்த அரசின் முயற்சிக்கு மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவும் அரசியல் களத்தில் இது தொடர்பான விவாதங்களும் எழுந்துள்ளன. நேட்டோவுடன் நீண்டகால மோதலுக்கு ரஷ்யா தயார், ராணுவ தலைவர்கள் எச்சரிக்கை. ரஷ்யா தனது ராணுவ கட்டமைப்பை நேட்டோ நாடுகளுடன் நீண்டகாலம் மோதும் வகையில் வலுப்படுத்தி வருவதாக உயர் ராணுவ தலைவர்கள் எச்சரித்துள்ளனர். உக்ரைன் போரை தாண்டி ஐரோப்பிய பாதுகாப்பு கட்டமைப்பையே மாற்றியமைக்கும் நோக்கில் ரஷ்யா செயல்படுவதாக உளவுத்துறை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் ராணுவ உற்பத்தி மற்றும் தளவாட மேம்பாடுகள் நீண்டகால போருக்கு தயாராகும் விதத்திலேயே அமைந்துள்ளதாக கருதப்படுகிறது. இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நேட்டோ நாடுகள் தங்கள் ராணுவ திட்டங்களை மறுபரிசீலனை செய்து பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. எல்லையோர நாடுகளில் ராணுவ குவிப்பை அதிகரித்து வரும் ரஷ்யாவின் நடவடிக்கை ஐரோப்பாவில் நீண்டகால பதற்றத்திற்கு வித்திட்டுள்ளது. நேட்டோ அமைப்பின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் எந்தவொரு சாத்தியமான ஆக்கிரமிப்பையும் தடுக்கவும் கூட்டு நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன.